அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இன்னைக்கு திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பகை என்னும் பண்பு இழதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று என்று." பகை என்னும் பண்பு இழதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று என்று. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்துப் பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகை அப்படிங்கிறது ஒரு பண்பில்லாத செயல். அது விளையாட்டாக கூட நம்ம விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்ல வராரு. திருக்குறள் எண் 871 அதிகாரம் பகைத்திறம் தெளிதல். ஓகேவா? ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, இந்த இடத்துல சீன இறக்குமதியை விட முதலீட்டை அனுமதிப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடா அப்படின்னு கேட்டா கிடையாது. சமீபத்துல பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியால சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே சீனா சார்ந்த விஷயங்கள வந்து நம்ம எதிர்த்துட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? சீனாவுல இருந்து பொருட்கள வாங்கக்கூடாது. சீனாவுல இருந்து இறக்குமதிய வந்து நம்ம கம்மி பண்ணணும். சீனாவுல இருந்து நம்ம ரொம்ப அதிகமா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 10லிருந்து 15 ஆண்டுகளுக்கு பார்த்தோம்னா, சீனாவுல இருந்து வரக்கூடிய இறக்குமதிகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான போக்குகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். ஆனா, அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவோட பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீனாவிலிருந்து இறக்குமதிய கம்மி பண்ணிட்டு, அதற்கு பதிலா இன்னொரு விஷயம் பண்ணலாம். சீனாவோடைய முதலீட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ரம் சைனா அத வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணா, அது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய லாபகரமா இருக்கும். அது சைனாவுக்குமே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் இப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா, நித்தி ஆயோகோட உறுப்பினரா இருக்கக்கூடிய அரவிந்த் விர்மானி அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவ பொறுத்தவரைக்கும் சீனாவுல உருவாக்கக்கூடிய பொருட்கள வந்து அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் ஐரோப்பால இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து நெறைய நாடுகள் வாங்காம இருக்காங்க. பொருளாதார தடைகள் காரணமாக. இப்போ சீன நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவுல முதலீடு செஞ்சு, அவங்களோட தொழிற்சாலைகள இந்தியாவுல உருவாக்குனா, அவங்க இந்தியாவுல வந்து பொருட்கள உருவாக்கி, அந்த பொருட்கள அமெரிக்கா, ஐரோப்பியால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்ப முடியும். ஏன்னா, நம்ம கூட அமெரிக்காவுக்குலாம் பொருளாதார தடை இல்ல. அதனால இந்தியால இருந்து அனுப்பலாம். சோ இது சைனாவுக்கு லாபகரமா இருக்கும். அதே மாரி சைனாவோட இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல முதலீடு செஞ்சு, இந்தியாவுல பொருட்கள உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நமக்குமே இந்த நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சுரும். சைனால இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ஒரு அ அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சுரும். இந்தியர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். இந்தியாவோட எக்கானமியும் வளரும். சைனாவுக்கும் அது லாபகரமாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்த தற்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது எமர்ஜ் ஆயிட்டே வருது. எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? சோ அதே மாரி பார்த்தோம்னா, இப்ப இப்போதைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த முதலீடு சார்ந்த விஷயம் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல முதலீடு செய்யக்கூடிய பட்டியல்ல பார்த்தோம்னா 22வது இடத்துல வந்து சைனா வந்து இருக்கு. ஓகேங்களா? முதல் இடத்துல அமெரிக்கா அந்த மாரி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்தியாவுல முதலீடு செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியல்ல பார்த்தோம்னா 22வது இடத்துல இருக்கு சைனா. சோ அத ஒரு டாப் 10க்குள்ளயாவது அட்லீஸ்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கண்ணோட்டமாக இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஒரு செய்திய நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு ராணுவ பயிற்சி. ஓகேங்களா? ஸோ ஆஸ்திரேலியால நடக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் எக்ஸர்சைஸ். ஓகேவா? அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிட்ச் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியால நடக்கும். 2 வருஷங்களுக்கு ஒரு தடவ நடக்கும். ஸோ அதுல கலந்துக்கிறதுக்காக இந்தியாவோட விமானப்படை வீரர்கள் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு செய்தி தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸர்சைஸ் பிட்ச் பிளாக் அப்படின்னா ஆஸ்திரேலியால நடக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பர் முடிஞ்சது. ஓகேங்களா? பெருசா செய்திகள் பெருசா இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.